நடுவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தந்தை பெரியாரின் வேகத்தையும் பேரறிஞர் அண்ணாவின் விவேகத்தையும் ஒன்றாக பெற்றவர் நவீன தமிழகத்தின் சிற்பி டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழி வந்த நம்முடைய முதல்வருக்கு வேகம் இருக்காதா என்றால் வேகம் அவருடைய மனதில் இருக்கிறது, வேகம் அவருடைய மன உறுதியில் இருக்கிறது. ஆனால் அவருடைய வெற்றி எங்கிருக்கிறது என்று கேட்டால் அது விவேகத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் நம்முடைய மனிதனின் மக்கள் முதல்வரை பற்றி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர் ஜெகத்ரட்சகன் ஐயா அவர்கள் வாழ்த்துகிற போது சொன்னார்கள், விரல் கீறி ரத்தத்தை வெளிப்படுத்தி பொட்டிட்டு கொடி கண்டுபிடித்த கொற்றவனின் மகன் எனும் தகுதியால் அரசியலில் தலையெடுக்கவில்லை. நீ உழைத்தாய், தன்னலத்தை உதிர்த்தாய், துயில் கூட தவிர்த்தாய், எதிர்ப்புகளில் தழைத்தாய், தொண்டர்களை நற்றாய் போல் தழுவி நடந்தாய். அதனால் தான் பெற்றாய் பதவிகளை, வீடு மிக பெற்றவனே. தேடாமல் கிடைத்த தீன் தமிழ் கொடையே, திசையெதிர வந்த திராவிட படையே, மீன் நோக்கும் கொக்குகளும் தேன் நோக்கும் வண்டுகளும் சூழ்ந்திருக்கும் தேசத்தில் தொண்டு மட்டுமே நோக்கி சுற்றி சுழன்று வரும் சூறாவளி நீதான், நல்லவர்கள் உச்சரிக்கும் நாமாவளி நீதான் என்று பாராட்டினார்னா அதற்கு காரணம் முதல்வரினுடைய விவேகம் தான். ஒன்றிய அரசு வரியை மட்டும் வாங்கி கொண்டு நிதியை தர மறுக்கிறது, பிரஷர் தான். ஒன்றிய அரசு மும்மொழி திட்டம் என்கிற பெயரிலே இந்தியை திணிக்க துடிக்கிறது, பிரஷர் தான். ஒன்றிய அரசு தொகுதி மறு சீரமைப்பு என்கிற பெயரிலே தென்னிந்தியாவின் உரிமைகளை முடக்க நினைக்கிறது, பிரஷர் தான். அத்தனை பிரஷரையும் தாங்க முடியாமல் வெடித்து சிதறினால் அது வேகம். ஆனால் அந்த பிரஷரை அப்படியே ஒரு குக்கருக்குள்ள போட்டு புதுமை பெண் என்றும் உரிமை தொகை என்றும் நான் முதல்வன் என்றும் ஒவ்வொரு நலத்திட்டங்களாக சமைத்து சமைத்து பரிமாறினால் அது விவேகம். ஓ, அது சமையல். அது மகளிர் இருந்தா சமையலை பத்தி பேசித்தானே. ஆமாம்மா, அவன் போய் சாப்பிடணும்ல. அதனால தான் நம்முடைய முதல்வர் தாயுமானவராக இருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியை கண்டு பொறாமை கொள்பவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களினுடைய தாய் குந்தி தேவி கருவுற்றிருப்பாள். அதை கேள்விப்பட்ட காந்தாரி அம்மி குழவியை எடுத்துக்கொண்டு அடி வயிற்றிலே அடித்துக் கொள்வார். அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சியை கண்டு பொறாமை கொள்பவர்கள் விதவிதமாக வித்தை காட்டுகிறார்கள். விமர்சனங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நேரடியாக பதில் சொல்லலாம். ஆனால் அநாகரீகமாக பேசுபவர்களுக்கு பதிலுக்கு பதில் பேசுவது விவேகம் அல்ல. அதனால் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொன்னார், உங்களுடைய அநாகரீக பேச்சுகளுக்கு பதிலுக்கு பதில் லாவணி பாட நான் தயாராக இல்லை. மதிப்பிற்குரிய வசவாளர்களே, திட்டுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டுங்கள். உங்களுக்கு பதிலாக எங்கள் முதல்வர் வைத்திருக்கிறார் திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள், மகளிர் நல திட்டங்கள், ஏழைகளை காக்கும் திட்டங்கள். இப்படிக்கு பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டிருக்காமல், உணர்ச்சி வேகத்திலே வார்த்தைகளை கொட்டி தீர்க்காமல் திட்டுபவர்களை எல்லாம் திட்டங்களால் திருப்பி அடிக்கிறார்னா அது வேகமா விவேகம்? தடியூன்றி நடக்கின்ற பெரியார் இல்லை, தமிழூன்றி நடக்கின்ற கலைஞர் இல்லை,
வேகம் விபத்தில் கொண்டு போய் முடியும். இது நம்முடைய முதல்வருக்கு தெரியாதா என்ன? அதனால் தான் அவர் விவேகத்தை கையில் எடுக்கிறார். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி ஒன்றிய அரசு பிடிவாதம் பிடிக்கிறது. மொழி போராட்டத்தில் ஏராளமான உயிர்களை பலி கொடுத்த தியாக வரலாறு நம்முடையது. அதனால நமக்கு கோபம் வருகிறது, நம்முடைய ரத்தம் கொதிக்கிறது. அதை விட பல மடங்கு கோபம் முதல்வருக்கு இருக்கிறது. அதை மிகவும் விவேகத்தோடு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்தியை ஏற்காவிட்டால் ஒன்றிய அரசு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை தர மறுக்கிறது. கொள்கையை கொடுத்து கோடிகளை பெறுவதில் முதல்வருக்கு சம்மதம் இல்லை. தம்பி அருண் அவர்கள் அது வேகம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில் அது விவேகம். ஏன்னா முதல்வர் காத்திருந்து தமிழக பட்ஜெட்ல ரூ என்கிற ஒற்றை தமிழ் எழுத்தை சேர்த்து டெல்லியை அதிர விட்டார்னா அது விவேகம் தானே. இந்த நிதானம் தான் எதிரிகளை நிலைக்குலைய செய்கிறது. இந்த விவேகம் தான் முதல்வருக்கு பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. 2-3 நாட்களுக்கு முன்பாக சட்டமன்ற சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானம் தோல்வியடைந்தது. அப்ப சட்டமன்றத்தில் நம்முடைய முதல்வர் பேசுகிற போது சொன்னார், யாரை வேண்டுமானால் விமர்சனம் செய்யலாம், ஆனால் நாம் யாரை விமர்சிக்கிறோமோ அவர்களை ஒரு நாள் சந்திக்க நேரிடும் என்பதை மனதில் கொண்டு விமர்சிக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் சொன்னதை நினைவுபடுத்திவிட்டு முதல்வர் சொன்னார், எங்களை பொறுத்தவரை விவாதங்களை விருப்பு வெறுப்பு இன்றி நாகரீகமாக வைக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன் நான் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த அரசியல் நாகரீகம் தான், அந்த விவேகம் தான் நம்முடைய முதல்வருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்ட நேரத்தில் அந்த கட்சி 2ஆக பிளவுபட்டு போனது. அப்ப நம்முடைய தளபதியை சந்தித்து இதுதான் சரியான நேரம், ஆட்சியை கவிழ்த்துவிட்டு மிக எளிதாக நாம் ஆட்சியை பற்றிவிடலாம் என்று ஆலோசனை சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். தேர்தலில் மக்களை நேருக்கு நேர் சந்தித்து தான் ஆட்சியை பெற வேண்டும் என்று ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பார் ஔவையார். அப்படி சின்ன சின்ன மீன்களை எல்லாம் எதிர்த்து தள்ளிவிட்டு தன்னுடைய இலக்கை மிக நேர்மையாக நேர்த்தியாக விவேகத்தோடு கைப்பற்றினார் என்றால் அதுதான் நம்முடைய முதல்வரின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கு. ஒரு சமயம் நம்முடைய முதல்வர் விருதுநகர் வந்துவிட்டு திரும்புகிற போது ஒரு குழந்தைகள் நல காப்பகத்துக்கு போகணும்னு நினைக்கிறார். சாலை வழியாக முதல்வர் போனால் அது எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அதிகாரிகளினுடைய கார்கள், அமைச்சர்களினுடைய கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன. முதல்வர் போய் கொண்டிருக்கிறார். திடீர்னு பார்த்தா சாலை ஓரத்துல ஒரு பேக்கரி இருக்கு. பார்க்க போறது குழந்தைகளை தானேன்னு அப்படியே நிறுத்த சொன்னார். முதல்வர் தானே இறங்கி போய் 50 குழந்தைகளுக்கும் தேவையான இனிப்புகளையும் காரத்தையும் தன் கைப்பட வாங்கி கொண்டு குழந்தைகள் நல காப்பகத்துக்கு சென்று அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து தானும் உண்டார். அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வரை அப்பா என்று அழைத்த போது நமக்கெல்லாம் புல்லரித்து போனதுன்னா அதற்கு காரணம் அவருடைய விவேகம். தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்ட துயரமான நேரம். அப்ப நம்முடைய தளபதியார் கண்ணீரோடு நிற்கிறார். ஒரே ஒரு முறை உங்களை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா என்று கண்ணீரோடு நின்றார். இன்றைக்கு